ஏய் பிரீத்தி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணு தெரியலையா? உன் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இனிமே நீ இந்த வீட்டுக்கு தேவையில்லை. உனக்கு எங்க பிடிக்குதோ அங்கேயே போய் இரு. சொன்னேன்ல, சொன்னேனா இல்லையா? உனக்கு கண்ணுல ஜாட காட்டினேன்ல, குங்குமம் வைக்காதேன்னு. அது உனக்கு புரியலையா? குங்குமம் வச்சு கல்யாணத்தை முடிச்சாச்சு. நீ முதல்ல கிளம்பு. ஐயோ, நான் சொல்றத முதல்ல கேளு பிரீத்தி. செக்ஷன் ரொம்ப சூடா இருக்குடா கண்ணா. அதனால நீ இங்க இருந்து கிளம்புறதா நல்லது. அவளை எப்படி கூல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உன் பொண்டாட்டி சீக்கிரமா கூல் ஆ டவுன். சரிங்க சரிங்க சார், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இதோ இத மறந்துட்ட பாரு. உங்க துணியை சேர்த்து வச்சு பேக் பண்ண போறேன். ஏன்னா அப்பா புள்ள 2 பேருக்கும் நல்ல பைத்தியம் புடிச்சு போச்சு. இதுக்கு பேர் தான் கல்யாணமா? கல்யாணம்னா எப்படி நடக்கும்? என் புள்ளைக்கு கல்யாணம் இப்படி நடக்கும் நான் கனவுல கூட நினைச்சே பார்க்கல. துப்பாக்கி நெத்தில வச்சு குங்குமத்தை வைக்க சொல்லிட்டீங்க. பைத்தியம் முத்தி போச்சு. நீங்களும் போங்க. எந்த ஊர்ல உங்களை சாமியா நினைச்சு வைக்கிறாங்களோ நீங்களும் அங்கேயே போய் இருந்துக்கோங்க. உங்க புள்ளைய அங்கதானே பலி கொடுத்தீங்க. ஒருத்தர் என்ன சொன்னாரோ அதை இன்னொருத்தர் அப்படியே செஞ்சார். அவன் பிரம்ம ஞானிமா, அவனை பாராட்டணும். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அதைத்தான் நான் அங்க செயல்படுத்தினேன். பிரீத்தி, என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு துப்பாக்கி தான். ஒரு துப்பாக்கில 6 குண்டு தான் இருக்கும். ஆனா என் முன்னாடி ஏகப்பட்ட பேர் நின்னுட்டு இருந்தாங்க. என்ன பண்ண சொல்ற? இது தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. நிறுத்துங்க, பேசாதீங்க. அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரத்துக்கு ஏகப்பட்ட வழிகள் இருந்துச்சான நீங்க பேச விடல. என்ன நீங்க எங்க பேச விட்டீங்க? என்னங்க சொல்றீங்க? என்கிட்ட வராத பிரீத்தி, சுட்டு தள்ளிடுவேன். அப்படி சொல்லியே கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க. அப்பா துப்பாக்கியை காட்டினாரு, புள்ள குங்குமத்தை வச்சிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படிதான் கல்யாணத்தை நடத்துவாங்களா? பிரீத்தி, எனக்கு கௌரவ பிரச்சனை வந்துட்டா விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த அர்ஜுன் தாஸ் பின்வாங்கவே மாட்டேன். மான பிரச்சனை வந்துட்டா உயிரோடவே இருக்க மாட்டேன். விடுங்க. அதனாலதான் சும்மா சமாளிக்காதீங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அந்த குடும்பத்தை பத்தி தெரியாது. ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏங்க, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளைதாங்க. அவனுக்கு பிறக்க போற குழந்தையாலதான் நம்ம வம்சம் விருத்தி ஆக போகுது. பிரீத்தி, நான் தான் முடிவு பண்ணிட்டேன்ல. நீ இப்படி குழப்பிக்காத. அவன் என்னோட ரத்தம். அவன் சிங்கண்டி. பொண்ணு எப்படி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவனுக்கு சிங்கம் தான் பிறப்பான். ஏன்டி நீ தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? அவளை ஏன் நான் உன்னை சம்பிரதாயப்படியா கட்டிக்கிட்டேன்? சொல்லு. இத்தனை வருஷமா என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏதாவது ஒரு குறை வச்சிருக்கனா? சொல்லு. பெருசா பேச வந்துட்டேன். பொண்ணு யாரு, குடும்பம் எப்படின்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. நான் தான் முடிவு பண்ணிட்டேன்ல. அவனை குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணு நெத்தியில வைக்க சொன்ன. கல்யாணம் முடிஞ்சது. அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. அவ்வளவுதான், நான் வரேன். இந்த கல்யாணத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, என்னால் எப்படியும் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அட்லீஸ்ட் அக்காவும் அவனுமாவது ஒன்று சேரட்டும். மம்மி, சொல்லு சுமதி, ஏதாவது வேணுமா? உங்களோட பெர்மிஷன் அக்கா கல்யாணத்துக்கு. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன் மம்மி? அக்காவுக்கு அருணை பிடிச்சிருக்கு. அக்காவே உங்ககிட்ட சொன்னாங்கல்ல அருண் அவங்களை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு என்ன வேணும்? நீ நடுவுல எதுவும் பேசாத.
நான் தான் சொல்றேன்ல, என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவளை பெத்தவன். அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தான் நீங்க தெரியும். பேசுறது நியாயமா இருக்கா? அக்காவுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை அவங்க கிட்ட இருந்து விலக்கிடுறீங்க. நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா அருண் அக்காவை நல்லா பாத்துக்குவாரு. ப்ளீஸ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க மம்மி. ஒரு பக்கம் என் புருஷன் சௌமியாவை எங்கேயாவது அனுப்பி வச்சிடணும்னு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் என் பொண்ணு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறா. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்த? மம்மி ஏதாவது பேசுங்க. அத பத்தி நான் யோசிக்கிறேம்மா. நீ முதல்ல போ. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏற்கனவே சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ போமா. நிஜமாவா? தேங்க்யூ. அம்மா, சௌமியா, நீ என் கூட வா. போயிடலாம் வா. எங்க? எங்கேயாவது போயிடலாம். ஆனா இங்க மட்டும் இருக்க வேண்டாம். இங்க வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சுமா. என்னால இதுக்கு மேல உன்னை இங்க காப்பாத்த முடியாது. நீ வாமா. நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? என் கல்யாணத்தை நினைச்சு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அம்மா, நான் தான் சொன்னேன்ல, அருண் ரொம்ப நல்ல. ஐயோ, எனக்கு அந்த பையனை பத்தி கவலை இல்ல. எனக்கு உன்னை பத்தி தான் கவலை. முதல்ல என் கூட வா. உனக்கு இங்க எதிரிங்க அதிகமாகிட்டே போறாங்க சௌமியா. நான் சொல்றது கேளு. நீ என் கூட வா. கிளம்பு. சௌமியா, வாமா. எழுந்துரு, வா. வேணாமா, இன்னைக்கு நீங்க என்கிட்ட சொல்லியே ஆகணும். யார்கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்துறீங்க? அம்மா, என்னையே எப்பவும் உங்க நிழல்லையே வச்சிருக்கீங்க. உங்க பார்வையை விட்டு விலக விடுறதே இல்ல. ஆனா சுமதியை நீங்க அப்படி வச்சிருக்கிறது இல்லையே. என்கிட்ட மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? அதுவும் இந்த நேரத்துல, இந்த ராத்திரில எங்க போக சொல்றீங்க? அம்மா, நீங்க என்ன எங்க வர சொன்னாலும் நான் கண்டிப்பா உங்க கூட வரேன். ஆனா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அம்மா, சொல்லுங்கம்மா. இந்த நேரத்துல கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கூட வான்னு சொன்னா வரணும். வா முதல்ல. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பாட்டி சொல்றது உண்மைதானோ? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் வான்னு சொன்னா உனக்கு புரியாதா? கிளம்புன்னு சொன்னேன். வா. வான்னு சொல்றல. அம்மா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. எழுந்துரு. என்ன சத்தம் இது? அம்மா, என்னோட நல்லதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா அப்புறம் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கம்மா. சௌமியா, இது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டதில்ல. இன்னைக்கு மட்டும் நீ ஏன் இப்படி கேக்குற? இது வரைக்கும் கேட்காதது உண்மைதான். ஆனா இன்னைக்காவது சொல்லுங்களேன். உனக்கு உன்னோட அம்மா மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் செய்யறது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். உன்னை இங்க யாருமே நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. நீ கூட வா. மத்த இடத்துல மட்டும் அவளை நிம்மதியா வாழ விட்டுருவாங்களா?
இந்த மாதிரி தப்பிச்சு ஓடுறதுனால எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறியா? நிச்சயம் அப்படி ஆகாதுமா. நீ இவளை கூட்டிட்டு எங்க போனாலும் நிச்சயமா உங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஓடிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு தான் உன்னால ஓடி ஒளிய முடியும் சொல்லு? நான் வேற என்னதான் பண்ணட்டும்? நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் அந்த அம்மன் கிட்ட விட்டுடுமா. இங்க பாரு நிர்மலா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நீ ஒண்ணு அவங்க வீடு தேடி போல. அவங்க வீட்டு பையன் தானே நம்ம வீட்டு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போனா. அவன் தானே சௌமியா நெத்தியில குங்குமம் வச்சான். ஆ? ஒருவேளை இது எல்லாமே அந்த விதியோட விளையாட்டோ என்னவோ. என்னால முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த விதியோட போராடுறது? இதுக்கு மேல என்னாலயும் முடியாதுமா. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் போராடுவேன்? என்னால முடியலம்மா. எல்லாம் சரியாயிடுமா. அம்மா என்னங்க டீ? டேபிள் மேல வச்சிரு. அம்மா அது நேத்து ராத்திரி அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்ட. இதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். டீயை டேபிள் மேல வச்சுட்டு போ, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். இல்ல இங்க பாரு, அம்மா. சுமதியை வர சொல்லு. சரி. என்ன மம்மி கூப்பிட்டீங்களா? உங்ககிட்ட அந்த பையனோட நம்பர் இருக்கா? எந்த பையன்? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய பேர் பின்னாடி சுத்துவானுங்க. அதுல உனக்கு யார் நம்பர் வேணும்? அருணோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? கல்யாணத்தை பத்தி அவன்கிட்ட பேசணும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எதுவும் தெரியாது. அவனோட நம்பர் கொடு, நான் அவன்கிட்ட பேசி கேட்டுக்கிறேன். இருக்கா? இருக்கு. இதோ ஒரு நிமிஷம், இப்பவே எடுத்து வந்துடுறேன். மம்மி இந்தாங்க. சரி, நீ போ. சரி. ஹலோ, நான் நிர்மலா பேசுறேன், சௌமியாவோட அம்மா. வணக்கம் ஆண்டி. என்ன நீங்களே கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? நேஷனல் ஹைவே ரோட்ல ஒரு கோவில் இருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு நீ என்ன வந்து அங்க பாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, நான் வந்துடுறேன். அப்புறம் முடிஞ்சா யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். நீ மட்டும் தனியா வா. கண்டிப்பா. ஆனா நான்
கட் பண்ணிட்டாங்க. ம். நீ செய்யறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என்ன காரியம் செய்ய நினைக்கிற? உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பையன் கல்யாணம் வேணான்னு சொல்லிடுவான். நான் வேற என்ன செய்யட்டுமா? பொய் சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை நானே ஏமாத்தணுமா? ஒருவேளை நாளைக்கு இந்த உண்மை வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும்? என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்த மாதிரி ஆயிடாதா? அப்ப என்ன பண்ண முடியும்? என்னைக்கும் நடக்க போறது இன்னைக்கே நடக்கிறது ரொம்ப நல்லது. நிர்மலா, நீ இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் முதல் தடவையா சௌமியா கண்கள்ல நான் ஒரு நம்பிக்கைய பார்த்தேன். முதல் முறையா என் பொண்ணு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும்னு வேற சொன்னான். அது ஏன் தெரியுமா? அந்த அருண் மேல அவ வச்சிருக்கிற நம்பிக்கை. அவ அருணை விரும்ப ஆரம்பிச்சிட்டாமா. அவளோட முழு வாழ்க்கையும் அருண் கூட வாழணும்னு நினைக்கிறா. அவனை நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கா. அவளோட கனவுகள் செதஞ்சு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. நானும் என் பொண்ணு காண்ற அத்தனை கனவுகளையும் நினைவாக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா உண்மையான வழியில. உண்மை தெரிஞ்ச பிறகு என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா அதுதான் என் பொண்ணோட விதி நான் நினைச்சுக்கிறேம்மா. ஒருவேளை அது தெரிஞ்சு அவன் ஒத்துக்கிட்டா அப்ப நான் முழு மனசோட சந்தோஷமா என் பொண்ண மணப்பெண் கோலத்துல அவளோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். உண்மை தெரிஞ்ச பிறகு அருண் என்ன முடிவெடுப்பான்னே தெரியலையே. அம்மா தாயே, நீதான் எங்களை காப்பாத்து. உன்னதான் நம்பி இருக்கு. என்னை கைவிட்டுறாது. அந்த ஆண்டி என்னை தனியா கூப்பிட்டு பேசுற அளவுக்கு என்ன விஷயமா இருக்கும்? எந்திரிச்சிட்டியாடா தங்கம்? குட் மார்னிங் டா என் செல்லம். சரி வா, நான் உனக்கு தலையில என்ன தேய்ச்சி விடுறேன். உட்காரு. அம்மா வேண்டாம்மா, அப்புறம் முடியெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். ஆ, அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல. அப்படி இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ உட்காரு. ஏய் பிரீத்தி, நான் ஒண்ணு பொம்மை இல்ல, புரியுதா? நீ நினைச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு எனக்கு மூடு இல்ல. உட்காருடா. எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பிடிவாதம். நீ சின்ன வயசா இருக்கும்போது உன் தலையை இப்படியே புடிச்சு விடுவ, நீ அப்படியே தூங்கிடுவ. இப்ப பாத்தியா, எப்ப பார்த்தாலும் அம்மா மேல எரிஞ்சு விழற. அருண், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நேத்து நடந்துச்சு பாரு, அது ஏதோ அவசரத்துல நடந்துருச்சு இல்ல? அதனால அதை எல்லாத்தையும் மறந்துரு. கல்யாணம்னா அப்படியே நடக்கும், நமக்கு சமமான ஆளுங்களோட நடக்கும். இதெல்லாம் கல்யாணமே இல்ல. என்ன? இங்க பாரு பிரீத்தி, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ அது எல்லாத்தையும் மறந்துரு. நீ நீ அந்த பொண்ண காதலிக்கிறியா? இல்ல. நீ செஞ்ச தப்புக்காக தண்டனைய காலம் பூரா அந்த பொண்ணோட வாழணுமா என்ன? செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்காகலாம் இல்லம்மா. உன் கடமையை கொஞ்சம் குறைக்கலாம்ல. நீ எனக்கு தலையை பிடிச்சி விடுறல்ல, அவ உனக்கு கை காலெல்லாம் பிடிச்சி விட போறா. உனக்கு நிறைய சேவை எல்லாம் பண்ணுவாமா. எனக்கு அந்த சேவையெல்லாம் வேண்டாம். நான் வேலைக்காரியை வச்சுக்குவேன். நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவே வேண்டாம், சரியா? அம்மா நீ ஏமா இந்த மாதிரிலாம் நினைக்கிற? அந்த பொண்ணு பாவம் நல்ல பொண்ணுமா. அவ வீட்ல வேணா நல்லா இருக்கட்டும், ஆனா அவ எனக்கு வேண்டாம். அவளும் வேண்டாம், அவள மாதிரி யாரும் வேண்டாம். கல்யாணம்ங்கிறது திருவிழா மாதிரி நடக்கணும். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீ இதை நல்லா புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி உங்க அப்பனுக்கும் இதை சொல்லி புரிய வை. இங்க பாருமா, ஏன் ஓட முடியும்? உன் புருஷனோட ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. நீ எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா நீயே புரிஞ்சுக்கிறது நல்லது. நடந்தது என்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நடந்த விஷயத்தை நீ யாரும் மாற்ற முடியாது.